காய்ஸ் தலைமன்னாறு. ஸோ ஸ்ரீலங்காவில் தலைமன்னாறு வந்திருக்கிற இந்த இடம் வந்து பயங்கரமான ஒரு எட்ஜ் பாயிண்ட். இந்த இடத்துக்கு வந்ததுலேருந்து நிறைய கதைகள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இங்கேருந்து நம்ம தமிழ்நாட்டு பார்டர் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ சீக்கிரமாக ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ ஹாய் தலைமன்னாருக்கு எங்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆமாம், ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ராக் சார். தலைமன்னாரில் இந்த ரெண்டு தலையை ஒன்றா சேர்த்து வச்சு பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இல்லப்பா, உங்க என்கேஜ்மெண்ட் தான் ஹைலைட் ஆஃப் த தலைமன்னார். தலைமன்னார்ல விதவிதமான சிற்பிகள், முத்துக்கள், அந்த சங்கு, அப்புறம் இந்த வேவ்ஸ் நிறைய இருக்கு. ரொம்ப சைலன்ஸ் டு தி கோர். மனித நடமாட்டமே இல்லாம அமைதியா இருக்கிற ஒரு பீச். கழுதைகளும் அதிகமா இருக்கு, நிறைய கழுதைங்க இருக்கு. ஆமா, கழுதை குட்டி அழகா இருக்கு. கழுதை குட்டி ரொம்ப அழகா இருக்கு. இன்னொன்று, தமிழ்நாட்டில் கழுதையே இல்லை, ஒழிச்சுட்டாங்க. தமிழ்நாட்டில் கடல் வழியா வந்ததாக சொல்லுகிறார்கள். கழுதைகள்லாம் இங்க இப்படிதான் வந்ததாமா, தெரியல. பொது சுமக்கும். அப்ப அந்த பொது சுமக்கிறதுக்காக கொண்டு வந்து அந்த கழுது அவங்க போன நேரம் அதெல்லாம் கூட்டு போக முடியாது, விட்டு போயிட்டாங்க. அது அப்படி பெருகிடுச்சு. ஆமா, வாங்க 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 வாங்க. Yeah, we are vlogging about the கழுதை. I only think கழுதை only, nothing else. ஸோ தலைமன்னார் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஸ்பாட். இன்னைக்கு நடந்த முக்கியமான விஷயங்கள்லேயே வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள் இருக்கு. அதுல தலைவர் வினோத் வந்து இன்னைக்கு கருப்பு சட்டையை போட்டுட்டு வந்த ஒரே காரணத்தினால. வினோத் ஒரு கையை தூங்க. அதிகமாக பேசப்பட்ட ஒரு பெண்மணி இன்னைக்கு மௌனம் காக்குறாங்க. அது யாரு? லீசா. லீசா, தொப்பை கழிச்சு காட்டுவோம். ஓகே காய்ஸ், பாய் சொல்லிருங்க.